அப்படிங்கிற நிலைமைக்கு அந்த ஆத்தா கொண்டத்துக்காளி வரணும். கடவுளை கும்பிட்றக்குனே சில முறைகள் உண்டு. எப்போவுமே யாவருக்குமாம் இரவுக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு இப்படி, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயிரை, யாவருக்குமாம் பேசும்போது ஒரு வாய் சொன்னா. கொண்டத்துக்காளி கோயிலுக்கு வர என்றைக்குமே வெறுங்கையோடு வரப்படாது. ஆம்பளையாக இருந்தாலும் சரி, பொம்பளையாக இருந்தாலும் சரி, கடைக்கோட்டுக்கு ஒரு வேப்பந்தலைனாலும் போட்டு கும்பிடும். அப்படி நல்ல முறையில் இந்த கொண்டத்துக்காளி தாய் இங்கே வருகின்ற எல்லாத்துக்கும் வேண்டுகின்ற பக்தர்களுக்கு வேண்டுகின்ற வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவோ, குழந்தை வரம் இல்லாதையா, கல்யாணம் தள்ளி போகிறையா, அந்த மரத்தில் வந்து ஒரு மஞ்சக்கவத்தை கட்டிட்டு போங்க, குழந்தை இல்லாத ஒரு வளையல் கட்டிட்டு போங்க, அவள் கண்டிப்பாக 4 வருடத்துக்குள்ளே மனசார நிறைவேற்றி கொடுப்பா என்று சொல்லி இப்பொழுது நடுவர் வசம் தீர்ப்பானது ஒப்படைக்கப்படுகிறது. ஆகா, உண்மையிலே என்ன நன்றிங்கிறது ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்த 3 உபயதாரர்கள் எங்களுக்கு பணம் கொடுப்பாங்க, அதை கூட்டிகிட்டு போய் நாங்கள் வீட்டில் செலவு பண்ணுமோ, இந்த நன்றி இருக்கணும். இன்றைக்கெல்லாம் நன்றி கெட்ட உலகம். நேற்று ஒரு பட்டிமன்றம், பல்லடத்தில் இறங்கி குன்னத்தூர் போகணும், லேட்டாகிடுச்சு. பைக்கில் மாப்பிள்ளை கூட்டிகிட்டு வந்தாப்புல. நாங்கள் முத்துராம நானும் பைக்கில் வந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் முன்னாடி ஒரு புருஷன் பொண்டாட்டி பைக்கில் போனவங்க நாய் குறிக்க போய் டம்முன்னு அடிச்சு விழுந்தானுவோம். ஐயோன்னு நான் வாரி பிடிச்சி போய் தூக்கி புருஷனை பொண்டாட்டி தூக்கி தண்ணியெலாம் வச்சுருந்து கொடுத்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணேன். அந்த புருஷங்காரன் கூட எந்திரிக்க முடியாமல் தடுமாறி போய் உட்காந்துருந்தான். அந்த பொண்டாட்டி எந்திரிச்சு கையெடுத்து கும்பிடுச்சு. சார், யார் பெற்ற பிள்ளையோ நீங்கள், அனாதை அடிபட்டு கிடந்தோம், நீங்கள் காப்பாற்றலைனா நாங்கள் செத்து கூட போயிருக்கலாம். சார் நன்றி சார், இதுக்கு நன்றி கடனா என்னைக்காவது நீங்கள் விழுவும்போது நான் காப்பாற்றினோம்னா புண்ணியவதி. நான் நாய்க்கு எங்கே போகிறது, பின்னாடி எந்த நாயை ஏற்றிக்கிட்டு போகிறது, இப்படி நன்றி இருக்கக்கூடாது. வாழ்க்கை இன்னைக்கு சிக்கலில் இருக்குது. நேற்று எங்கள் ஊரில் ஒருத்தர் ஃபுல்லாக தண்ணியை போட்டு தெருவில் ஆடிக்கிட்டே வந்தான். பொண்டாட்டி சொன்னால் குடியாரப்பழ ஏன்டா குடிக்கிறாயின், டப்புன்னு அவன் காலில் விழுந்து குடிக்க மாட்டேன் காலை பிடிச்சிக்கிட்டான். இவன் சொன்னால் ஊரே வேடிக்கை பார்க்குது, எந்திரிச்சு போயான்ட்டான். இவனும் எந்திரிச்சு போயிட்டான். வீட்டில் போய் காலை பார்த்துருக்கா, கொலுசை கழட்டிக்கிட்டு போயிட்டாயா. இவன் சொரையை திரும்பிக்கிட்டே இருந்திருக்கான், இவன் சொரணை இல்லாமல் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கான். இன்றைக்கி என்ன ஐடியா பண்ணா தெரியுமா? கொல்லிமலை எட்டுக்கையம்மன் கோயிலில் கூட்டிகிட்டு போய் 4500 ரூபாய்க்கு வெள்ளியில் தாயத்து மந்திரிச்சு கட்டி விட்டான். இன்னுமே குடிக்கவே கூடாதுன்னு. 12 மணிக்கு நாமக்கல் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கியிருக்காங்க. இவன் உச்சா வருதுன்னு இருக்கான். தண்ணி அடிக்க தானே பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காசையெல்லாம் வாங்கிக்கிட்டு 8 ரூபா மட்டும் கொடுத்துருக்கா, போய் யூரின் எடுத்துகிட்டு வாடான்னு. ஏன்னா நாமக்கல்ல 8 ரூபா. இவன் போனவே அரை மணி நேரத்தில் முழு போதையில் வந்திருக்கான். எதிரா காசு அப்படின்னு இருக்கா, தாய்த்து போயிருந்தேன்னு இருக்கான். எவ்வளோ கூட வச்சு குடிச்சேன்னா 600க்கு வச்சு குடிச்சோன்னு இருக்கான். விட்டுருக்கா 2 1200க்கு வச்சுருந்தா ஆளுக்கா படிச்சிருக்கலாம் இருக்கா. அவன் வாழ்க்கை இன்னைக்கு அவ்வளோ சிக்கலில் இருக்குது. பெண்களால் என்ன சந்தோஷம் இருக்குது ஒன்று தெரிஞ்சுக்குங்க. பொண்டாட்டியிலே 3 டைப் ஆஃப் பொண்டாட்டிஸ் இருக்குது. 3 வகையான பொண்டாட்டி. ஃபஸ்ட்டு டைப், சாப்பாடை போடுவா, சாம்பாரை ஊற்றுவா, பிசைஞ்சு வாயில் வைப்பான். என்னடி உப்பு இல்லை, அவள் திட்ட ஆரம்பிச்சிருவா. ஏன் உப்பு போட்டாதான் சாப்பிடுவியோ, நீ போட்டு சாப்பிட மாட்டியோ, அவன் கையில் கட்ட முளைக்கன்னு கத்துவான். இவளை கூட கணக்கில் சேர்த்துக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2, சாப்பாடை போடுவா, சாம்பாரை ஊற்றுவா, பிசைஞ்சு வாயில் வைப்போம், உப்பு இருக்காது. என்னடி உப்பு இல்லை, வாயிலே முணங்குவா. உடைய பக்கம் சொல்லுவா, பேப்பா சொல்லுவா, லாரி போது பசு போது அடிபடிச்சாக அம்மா வந்து தொலைகிறாய் மலையெல்லாம் வச்சு இவளையும் கணக்கில் சேர்க்கலாம். நம்பர் 3, இவ தான் கொஞ்சம் டேஞ்சரான ஆள். என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை, பதிலே பேச மாட்டான், இப்படி பருவர்னு முடிப்பா. இவ தான் சோத்தில் விஷத்தை வைக்கிற குரூப், ஸ்லோ பாய்சன். இவளுக்கிட்ட தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். என்னம்மா, எனக்கு 7 பொண்டாட்டி, அதனால 3 பொண்டாட்டியை பற்றி தெரியும். திருப்பூரில் தான் வேலை பார்க்குற ஆளுங்க. இந்த ராணிக்கிட்ட வாங்கிக்க. அப்போ இந்த பெண்களால் என்ன சந்தோஷம் இருக்குது, என்ன பொறுப்பு இருக்குது? நேற்று பட்டிமன்றம் சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. நைட்டு 12 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டேன். போய் கதவை திறக்கிறேன், பெட்ரூமில் கரெக்ட்னு ஒரு சவுண்டு. ஆகா, பெருச்சாளி பூந்துருச்சு, அடிச்சிருவோம். கட்டையை எடுத்துக்கிட்டு லேசாக கதையை திறந்தேன். என் பொண்டாட்டி ஒரு கட்டு மேரி பிஸ்கட்டை உள்ளே தள்ளிக்கிட்டு இருக்கா. கரெக்ட். அடி சைத்தான், என்ன நைட்டு 12 மணிக்கு ஒரு கட்டுக்கு பிஸ்கட்டை திங்கிறியேன்னு. உங்கள் உழைப்பு வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்னு தான் சாப்பிட்றேன் அப்படின்னா. ஏண்டின்னு கேட்குறேன். இன்னைக்கு நைட்டோட எக்ஸ்பைரி டேட்டு முடியுது அப்படிங்கிறாயா. நீ 10 ரூபா பிஸ்கட்டை உள்ளே தள்ளிடுவா, அதை வெளியில் எடுக்க 350 ரூபா செலவாகும். என்ன நிம்மதி இருக்குது? இவங்க சொல்கிறாங்களே மாமியா மருமக சண்டைன்னு, அப்படி நான் ஒத்துக்கிற முடியுமா? எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி 13 வருஷமா என் பொண்டாட்டிக்கு எங்கள் அம்மாவுக்கு மாமியா மருமக சண்டையே வந்ததில்லை. கைதட்டுங்க. கோயில் முன்னாடி பொய் சொல்ல மாட்டான் அந்த மகாராஜன். இது சத்தியம், சர்வ சத்தியம். 13 வருஷமா என் பொண்டாட்டிக்கு எங்கள் அம்மாவுக்கு மாமியா மருமக சண்டையே வந்ததில்லை. எங்கள் அம்மா செத்து 13 வருஷம் ஆச்சு. இருந்தாவில் சண்டை வர்றதுக்கு. இப்போ சாப்பிட்றா, உருள்றா, பிறல்றா.
எங்கள் அம்மா செத்துருச்சேன்னா எங்கள் பெரியம்மாவை கொண்டாந்து வச்சேன் என் பிள்ளைகளை பார்த்துக்கிறேன். என் பெரியம்மா எனக்கு அம்மா மாய்த்தானே, என்னை பெற்ற தாய் மாய்த்தானே என் பெரியம்மா. போன வாரம் தொண்டை வலிக்குதுன்னு இருக்காங்க, டாக்டர்கிட்ட கூட்டி போயிருக்கான். டாக்டர் எங்கள் பெரியம்மா வாயை திறக்க சொல்லி உள்ளே லைட் அடித்து பார்த்து என் பொண்டாட்டியை கூப்பிட்டு, என் மாமா நீ தானே மருமக? ஆமாம் சார், உன் மாமியாவுக்கு உள்நாக்கு வளர்ந்துருக்கு, ஒரு 15,000 ரூபா கூட ஆப்ரேஷன் பண்ணணும்னு இருக்காரு. என் காசு தானே இவன் கொடுத்துட்டு வர வேண்டியானே. இவன் டாக்டர் ஓரமாக கூப்பிட்டுருக்கா. சார் எக்ஸ்கியூஸ்மி, நீங்கள் கொஞ்சம் இங்கே வாங்க சார் இருக்கா. என்னம்மா சார், நான் 30,000 தாரேன், இந்த வெளியில் தொங்குற நாக்கையும் இப்படியா நறுக்கி விட்டுருங்க சார் இருக்காயா. இப்போ எங்கள் அம்மா சாப்பிட கூட வாயை திறக்க மாட்டேங்குதியா. இப்போ வாயை திறந்தாலே கத்திரிக்கோலை காட்டுறா. எங்கள் அம்மா பள்ளி மாதிரியே நாக்க உள்ள இழுக்குது. நேற்று பார்க்குறேன் எங்கள் அம்மா கையை முக்கிறான், இன்னைக்கு பார்க்குறேன் எங்கள் அம்மா காலை முக்கிறான். சமாதானம் ஆயிட்டியலான்னு கேட்குறேன். என்னைக்காவது உங்கள் அம்மா கழுத்து வலின்னு சொல்லாமல் போயிடும், நான் ஒரு அமுக்காமையை விடுங்கிறான். இப்போ நான் ஃபோன் பண்ணிக்கு அப்புறம் எங்கள் அம்மா பாயில் படுத்துதுங்களே, இப்போ செவுத்தில் பள்ளி மாதிரியே சாஞ்சு கொடுத்துங்க. இந்த பெண்ணுக்கிட்ட என்ன பொறுப்பு இருக்கு? சந்தேக புத்தி சார், பொண்டாட்டினாலே சந்தேகம். ஒன்றும் இல்லை, இதை சொல்லி முடிக்கிறேன். போன மாதம் எனக்கு ஒரு பட்டிமன்றம், எல்லாரையும் வண்டியில் ஏற்றி கொண்டு விட்டுட்டு விடிய காலம் 3 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டேன். போய் கதவைத்தான் திறந்தா, என் கெட்ட நேரம் எவ விட்டு முடியோ என் சட்டையில் ஒட்டியிருந்துருக்கு. எடுத்துட்டாயா, டேபிளில் வச்சு விட்டு பார்க்குறா, சுருங்குதா சுருங்கலையான்னு. சுருட்டு முடிக்காரியா நீட்டு முடிக்காரியான்னு செக் பண்ணி விட்டா ஒன்றும். நீ பட்டிமன்றம் போவேன்னா பேசாமல் படுத்து தூங்கணும். 1 வாரம் ஆச்சு, காசு முடிஞ்சு போச்சு. மறுபடியும் போறியான்னு கேட்டா, நான் போக மாட்டேன், நீ அடிப்ப போ, கவனமாக வாடினா. மறுவாரம் பட்டிமன்றம் போயிட்டு சட்டையெல்லாம் பார்த்தேன், ஒரு முடியும் இல்லை. நம்பி வீட்டுக்கு போயிட்டேயா, வேட்டியில் ஒரு வெள்ளை முடி இருந்திருக்கு, எடுத்துட்டாயா. இப்போ கேட்குறா, யாரா டை அடிக்காதால சேர்த்து வச்சிருக்கியா, யாரா அவன்னு கேட்குறா. நான் பட்டிமன்றம் போகல, நம்மளுக்கு எந்த வம்புன்னு தூங்கிட்டேன். போன வாரத்துக்கு முந்தின வாரம் போறியான்னா, நீ அடிப்ப குத்துவ. நீ தனியாக கார்லேயே போயிட்டு தனியாக கார்லேயே வாடினா. தனியாக கார்லேயே போயிட்டு வீட்டுக்கு முன்னாடி காரை நிப்பாட்டி இறங்கி வேட்டி சட்டையெல்லாம் கலட்டி உதறி, டவுசர் போட்டதுனால தான்டா உதறிவிட்டு வீட்டுக்குள்ளே போனேன். என்னைய பார்த்தா, நம்ம தான் உதறிட்டோமே, என்னை நிற்க வச்சு இப்படி ஒரு சுற்று இப்படி ஒரு சுற்று, பிம்பிளிக்கு புலாப்பின்னு கேட்டாவார். இப்போ யார் மொட்டை தலைக்காரியை வச்சுருக்கியாடான்னு கேட்குறான். இந்த சந்தேக புத்தி என்னை பற்றி தாயிட்டு இருந்துச்சா? என்ன சொன்னாலும் தயவு செஞ்சு எங்கள் அக்கா வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு உங்களுக்கு இவ்வளோ வசதி வாய்ப்பு. அது உண்மை. தயவு செஞ்சு அதை இது பண்ணுங்க. எல்லாமே சிக்கல்யா. எல்லா ஆம்பளையும் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போச்சுன்னா மச்சானுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறானே, எதுக்கு பாசத்தில் கேட்குறான். அங்கே அவள் இறங்கிட்டானா இங்கே நம்மளால வேலையை ஆரம்பிக்கத்தான். என் முண்டாட்டி போன வாரம் ஊருக்கு போயிட்டா, ஒரே ஜாலி. வர்றோம் ஃபோன் பண்ணா, அத்தாடி வர்றாளா, வீட்டை கூட்டி பெருக்கி மாப்பு போட்டு தொலைச்சி சாம்பிராணி புகையெல்லாம் கிளப்பி விட்டேன். வந்தவன் வீட்டை பூரா சுற்றி பார்த்தா ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. நேராக கிச்சனுக்குள்ளே போனவன் எட்டி என் சட்டையை பிடிச்சான். சிகரெட்டு குடிச்சியா? இல்லை. டாய் போய் சொல்லா, சிகரெட்டு குடிச்சியா? இல்லை அப்படின்னு ஏமாத்தாத, சூடத்தில் சத்தியம் பண்ணுன்னா. சிகரெட்டு குடிச்சியா? குடிச்சேன். எத்தனை? 3 3 5 5. எப்படி நீ கண்டுபிடிச்சான்னு கேட்குறேன். தீப்பெட்டியில் 60 குச்சி இருந்துச்சு, இப்போ 55 குச்சி தான் இருக்குன்னு போட்டு உதைக்கிறேன். ஐயா, எப்படிலாம் டெக்னிக்கு பண்ணுற ஆளுவா. அதுக்காக நான் சிகரெட் குடிக்கிறேன் பாட்டினா நான் டெக்னிக்கை மாற்றிட்டேன். இப்போ லைட்டரில் பற்ற வச்சு பேப்பரில் பிடிச்சி குடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்காக நான் பெண்ணை மனைவியை குறைவாக சொல்ல முடியுமா? இன்னைக்கு நான் லட்சாதிபதியாக இருக்கேன்னா என் மனைவி வந்த பிறகுதான் இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு 2 வீடு இருக்குது. தேவகோட்டையில் ஒரு வீடு, காரைக்குள்ள ஒரு வீடு. என் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான். இன்னைக்கு எனக்கு 10 ஏக்கர் சொத்து இருக்குன்னா என் மனைவி வந்த பிறகுதான் இல்லைன்னு சொல்ல முடியாது. என் மனைவி வர முன்னாடி நாங்கள் கோடீஸ்வர குடும்பம் சார். மொத்தம் 12 வீடு லைன் வீடு இருந்துச்சு சார். 10 போயிடுச்சு சார். இந்த 2 வாடகைக்கு இருக்கவங்க காலி பண்ண மாட்டேங்கிறாங்க, அதனால் விற்காமல் வச்சுருக்காங்க. மொத்தம் 70 ஏக்கர் சொத்து. 60 போன இடம் தெரியலை, 10 தான் இருக்குது. நான் கல்யாணம் பண்ணும்போது என் மாமியார் வீட்டில் 20 இருந்துச்சு, இப்போ அவள் வீட்டில் 80 ஏக்கர் இருக்குது. என் வீட்டில் குறையுது, அவள் வீட்டில் ஏறுது. இதை மட்டும் கேட்டு சொல்லுங்கள். இப்படி இருக்கின்ற காரணத்தால் குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது ஆண்களின் உழைப்புத்தான் என்று நான் தீர்ப்பு சொன்னேன். 2 பட்டி சாத்தினா எவன் தாங்கிறது? அது உயரத்துக்கு அடிக்கும், இது உயரத்துக்கு என் தொப்புள்ளே குத்தும்படி. அப்போ பெண்களுடைய பொறுப்புன்னு என்னன்னு பார்க்கணும்ல. இப்போ பட்டிமன்றம் முடியும், நான் நேர தேவகோட்டை விடிய காலம் 4 மணிக்கெல்லாம் போயிடுவேன். போய் காலிங் பெல் அடிப்பேன். என் மனைவி கதவு திறப்பா, வாங்க மகாராஜா, பட்டிமன்றம் சென்றீர்களே,
கேபிஆர் அழைத்தார் என்று எப்படி இருந்தது அப்படியா காப்பா? போய் பாடு தினாம்பா இதுக்கிட்டு ஊர் சுற்றி போலேம்பா. இதே முகம் கொஞ்சம் வாட்டமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஏன் ஒரு மாதிரியாக இருக்கேன்னு கேட்பா. என்னால் சரியாக பேச முடியலைம்மா அப்படின்னா சூடாக பால் ஆற்றி கொடுத்து நாளைக்கே பட்டிமன்றம் இருக்குது சேலத்தில் போய் படியாம்பா. வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தேற்றுவது என் மனைவி என்கிற உறவு இல்லைன்னு சொல்ல முடியுமா சார்? நம்ம தொழில் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம், நஷ்டமாயிருது, நொடிச்சு போயிடுறோம், எல்லாத்தையும் இழந்துடுறோம். நம்ம வீட்டில் போய் தனிமரமாக நிற்கும் போது நம்மளோட சேர்ந்து ஊர் சுற்றினவன் நம்ம வீட்டுக்கு வருவானா சார்? நம்மள்கிட்ட வாங்கி சாப்பிட்டவன் நம்ம வீட்டுக்கு வருவானா சார்? நம்மளோட சேர்ந்து தண்ணி அடித்தவன் நம்ம வீட்டுக்கு வருவானா சார்? தனிமரமாக நிற்கும் போது அம்மா ஒடியாந்து கேட்பா, ஏன்டா ஒரு மாதிரியாக இருக்க? அம்மா எல்லாத்தையும் இழந்துட்டேனம்மா, நஷ்டமாயிடுச்சம்மா, என் பிள்ளையில எப்படிம்மா கட்டி கொடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்ததை கொடுத்து இதை வச்சு ஏதாவது தொழில் செஞ்சு பொழைச்சிக்கடாம்பா. இதான் ஒரு தாய் என்ற பெண்ணினுடைய பாசம். மனைவி ஒடியாருவா, கையில் கழுத்துற கழட்டி கொடுத்து பொழைச்சிக்கையா, ஏதாவது பண்ணி தொழில் பண்ணி பொழைச்சிருப்பியா அப்படின்னு ஆறுதல் சொல்லுவா. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, மகள்களை பெற்ற அப்பாக்களுக்குத்தான் 3 தாய் இருக்கிறாள் என்பதை யாரும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. வீட்டில் போய் அம்மா அப்படின்னா, அம்மா தலைவலின்னா எங்கள் அம்மா ஒரு மாத்திரையை கொடுத்து போட்டுக்கிட்டு வர்றாம்பாங்க. அம்மா தலைவலின்னா என் மனைவி ஒரு தைலத்தை கொடுத்து தேய்ச்சிக்கிட்டு படுங்க அப்படிம்பாங்க. அம்மா தலைவலின்னா எங்கள் அம்மா மாத்திரை தரவு வேணாம், என் மனைவி தைலம் தரவு வேணாம். என் மக ஒடியாந்து அந்த பிஞ்சு விரலால் இங்கேயாப்பா தலைவலிக்குதுன்னு கையை வச்சா சரியாக போயிருமே. இதை எங்கே கொண்டு போய் சேர்க்கறது? நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கோங்க சார், மனைவியினுடைய அருமையை யார்கிட்ட கேட்டு பார்க்கணும் தெரியுமா? வயதான காலத்திலே தன் மனைவியை இழந்து விட்டு ஒருவேளை சோற்றுக்காக ஒவ்வொரு மகன் வீடாக அழைகிறானே அந்த தகப்பனை கேட்டு பாருங்கள், மனைவியினுடைய பாசம் என்னவென்பது தெரியும். சார், ஆண்களுடைய உழைப்பு, இப்போ நம்ம திருப்பூரில் வந்து இறங்குறோம், கோயம்புத்தூரில் போய் இறங்குறோம், மதுரையில் போய் நைட் நாங்களாம் பட்டிமன்றம் முடிச்சு 1 மணி 2 மணிக்கு இறங்குவோம். பெருமாநல்லூரில் வந்து 1 மணிக்கு 2 மணிக்கு இறங்குவோம். அப்போ ஆட்டோக்காரர் ஒடியாருவார், சார் எங்கே சார் போகணும் அப்படின்னு கேட்பாங்க. நான் ஒரு ஆட்டோக்காரரை கேட்டேன், ஏயா பகல் பூராந்தான் ஆட்டோ ஓட்டுறியே, ஏன் நைட்டு இப்படி வந்து ஆட்டோ வேணுமான்னு கேட்குறீன்னே. அவர் சொன்னார், சார் பகலில் ஆட்டோ ஓட்டுறது என் குடும்பங்கள் சாப்பிடுவதற்காக, இரவில் ஆட்டோ ஓட்டுவது என் பிள்ளைகள் படிப்பதற்காக என்று ஒரு ஆண்மகன் தன் தூக்கத்தை இழந்து உழைத்து கொண்டு இருக்கிறான். இல்லைன்னு சொல்ல முடியுமா? வெளிநாடு போய் உழைக்கிறான், 8 மணி நேரம் ஷிஃப்ட்னா 16 மணி நேரம் வேலை பார்க்குறான், ஓட்டி பார்க்குறான், தன் தூக்கத்தை இழந்து பார்க்குறான், உணவை துறந்து பார்க்குறான். ஆண்மகன் உழைத்து கொண்டே இருக்கிறான். இல்லைன்னு சொல்ல முடியும். நைட் நேரத்தில் பஸ் ஓட்டுவாங்க, பேருந்து ஓட்டுனர். ஏன்னா நாங்கள்லாம் நைட்டில் பிரயாணம் பண்ண பிடிக்கும் தினமும். அன்றைக்கி நைட்டு போய்கிட்டு இருக்கேன், 2 மணி. அவர் ஒரு டிரைவரு இதே மாதிரி ஒரு தைலம் வச்சுருக்கார். கொஞ்சம் நேரம் அதை எடுத்து இப்படி நெத்தியில் தடவினார். நான் பக்கத்தில் உட்காந்து போய்கிட்டு இருக்கோம். ஏன் சார் இப்படி நெத்தியில் தடவுறீங்க? இல்லை சார், இது கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும், தூங்காமல் வண்டி ஓட்டிடுவேன் சார். கொஞ்சம் நேரம் ஆச்சு, ஒரு அரை மணி நேரம் இந்த தைலத்தை எடுத்து இந்த கண்ணு பட்டையில் வச்சார். ஏன் சார்னு கேட்குறேன். இல்லை சார், ஒரு மாதிரியாக தெரியுது, அதனால் இதில் வச்சேன்னா இந்த சாரம் கண்ணில் இறங்குச்சுன்னா முழு எரிச்சலாயிரும், நான் ஓட்டிக்கிட்டே போயிடுவேன் சார். நான் வண்டி ஓட்டும் போது என் பிள்ளைகளும் குடும்பமும் என் முன்னால் தெரியும் சார் அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. ஒரு ஆண்மகன் அவனுடைய உழைப்பை எங்கே சார் கொண்டு சேர்ப்பீங்க? அப்போ பெண்ணுக்கு பொறுப்பு இருக்கிறது, ஆணுக்கு உழைப்பு இருக்கிறது. அப்போ எங்கே நீங்கள் வேறுபடுத்தி பார்ப்பீங்க? இதை யோசிச்சு பாருங்க. ஆண் உழைத்து கொண்டு இருக்கிறான், பெண் பொறுப்பாக பிள்ளைகள். இப்போ நாங்கள் போல பேசுகிறோம்ல, ஆம்பளை 3 பேர் நாங்கள் பேசுகிறோம்ல, மனைவியை திட்டுறோம், கேலி பண்ணுறோம்ல. நாங்கள் வீட்டை விட்டு கிளம்பி 1 மாதம் ஆகுது, நாங்கள் நம்பிக்கையோடு பைதுக்கிட்டு ஊராக சுற்றுறோம்னா வீட்டில் இருக்கக்கூடிய எங்கள் மனைவிகள் எங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் பொறுப்போடு பார்த்து கொள்வதால் நாங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போ ஆண் உழைத்து கொண்டு இருக்கிறான், பெண் பொறுப்பாக இருந்து கொண்டு இருக்கிறான். எப்படி வேறுபடுத்தி பார்ப்பது? இதுக்கு எப்படி தீர்ப்பு சொல்கிறது? 2மே இருக்குது. உழைக்கிறாங்க, அவங்க பொறுப்போடு இருக்கிறாங்க. மதுரை மீனாட்சியை பார்த்து ஷேக் முகமதுங்கிற ஒரு இஸ்லாமிய கவிஞன் பாடிய பாடல் தான் இந்த தலைப்புக்கு தீர்ப்பாக அமையும் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவன காதலிச்சாம் பாண்டி நாட்டு மீனாட்சி, காதலிச்சு மணந்ததுக்கு மதுரை கோவில் சாட்சி. ஆண்டவன காதலிச்சாம் பாண்டி நாட்டு மீனாட்சி, காதலிச்சு மணந்ததுக்கு மதுரை கோவில் சாட்சி. வெட்ட வெட்ட வளரும் கோடி
என்ன கொடி கூறம்மா கட்டழகே கேளம்மா காதல் கொடி தானம்மா ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா ரெண்டு மாடும் ஒன்ன விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்னவாக எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓட. நண்பர்களே, குடும்பம் என்பது ஒரு மாட்டு வண்டி போன்றது. அதில் ஆணின் உழைப்பு ஒரு சக்கரம், பெண்ணின் பொறுப்பு ஒரு சக்கரம். ஒரு குடும்பத்திலே உழைக்கிற ஆண் இருந்து பொறுப்பில்லாத பெண் இருந்தால் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்காது. அதே நேரத்திலே உழைக்காத ஆண் இருந்து பொறுப்பான பெண் இருந்தாலும் அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலைக்காது. எந்த குடும்பம் மகிழ்ச்சியோடு இருக்கும் என்றால் உழைக்கிற ஆணும் பொறுப்பான பெண்ணும் இருக்கிற போதுதான் அந்த குடும்பம் மகிழ்ச்சி அடையும். இருவரும் சமமாக இருக்கின்ற பொழுதுதான் குடும்ப வண்டி முன்னேற்றத்தை நோக்கி அடையும் என்று சொல்லி இருவரும் தான் என்று தீர்ப்பளித்து உங்கள் பாதம் பட்ட மண்ணை தொட்டு வணங்கி நிறைவு செய்கிறோம். வாய்ப்பு இருந்தால் மீண்டும் பல தலைப்புகளில் சந்திப்போம். ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்து கொள்ளுங்கள், சொந்தங்களை ஒருபோதும் பிரித்து கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம்.